இந்த பொம்பளை கொலவாட தெரியுது, புருஷன் வேட போட தெரியுது, சேவை கட்டை. நடுவர் அவர்களை உண்மையாலுமே நல்ல ஊர், நல்ல மக்கள். கொங்கு அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, உட்காருங்க 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 இடத்துல உட்காருங்க. நடுவர் அவர்களே, எந்த ஊர்ல போய் நாம சாமி அழைக்கிறோமோ அந்த ஊர்ல அந்த ஆத்தா அருளாடி மருளாடி வந்துட்டா அவை செஞ்ச பூசைகளை அந்த அங்க இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்கள் மனசார ஏத்துக்கிட்டதா அர்த்தம். இவை ஓட்ட கலச தண்ணிய அந்த புடிநூலை எங்க விநாயக பெருமான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாருங்க. அவன் அருளால் அவள் தாள் பணிந்து பணிந்து. நடுவர் அவர்களை உண்மையாலுமே கொங்குரு வேலை எனக்கு நிறைய சொந்தங்கள் உண்டு. எங்கள் அண்ணனோட சகலப்பாடி பையன் முருகேசி இந்த ஊர் தான் ஐசிஐசி பேங்கில் வேலை பார்க்குறேன். எங்கிட்ட நான் ஹோட்டல் கடை வச்சுருந்த போது எங்கிட்ட சூப்பர்வைசராக இருந்தார் திருமூர்த்தின்னு வேறு எல்ஐசி பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போது அவருக்கு 2 பையன், அவர் எங்கிட்ட தான் வேலை பார்த்தாரு. எனக்கு அவர் ஒரு வகையில் மாமன். எல்லாம் சுற்றி சுற்றி சொந்தம். அப்பேற்பட்ட மண். அது மட்டும் இல்லைங்க, கொங்குருவாளையும் சொல்லிட்டா சின்ன வெங்காயத்து ஃபேமஸ். கொடுப்பாங்களா போகும்போது கொடுக்க சொல்றேன். எல்லாம் சின்ன, எனக்கு ரொம்பலாம் வேணாம், ஒரு கட்டை பை நிறைய கொடுத்தா போதும். அது சரி, வாங்கிட்டு போகலாம். அப்படியே வாங்கி பழக்க போச்சு போட்டு வேண்டாம் கிருஷ்ணா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கொங்குருவாளத்து வெங்காயத்துக்கும் நீ அடுத்தது நாங்கள் புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்கிறோம். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய விவசாய பெருமக்கள் வாழக்கூடிய மண் இந்த கொங்குருபாளையம். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எங்க தோட்டத்திலிருந்து பொறிச்சிட்டு வந்த அந்த பருத்தி பூவை உங்க பாதத்துல வைக்கிறேங்க. ஏன் மாப்பிள்ளை இத்தனை பூ இருக்கல, நீங்க பருத்தி பூவை கொண்டாந்து வைக்கிறீங்க? நீங்க கேட்கல, வாசம் கொடுக்கற பூ 1000 பூ இருக்குதடா, வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு. அது எப்பேற்பட்ட விவசாயிகளுக்கு கொண்டாந்து வைக்கிறேன் நீங்க கேட்கலாம். ஏன் தெரியுமா, நான் மற்ற பூவை காட்டிலே பருத்தி பூ ஒசத்தின்னு கொண்டாந்து வைக்கிறேன். மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாயி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய சனமெல்லாம் தன்னோட உழைப்புல வாழக்கூடியவங்க. ஒரு நாள் ஒருத்தங்க காசுக்கு ஆசைப்படாத விவசாய பெருமக்களுக்கு நான் பருத்தி பூவை பாதத்தில் வைக்கிறேங்க. நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர்னு சொல்லி நம்ம முத்து விநாயகர் நற்பணி மன்றத்தாரு நான் வாண்டவே வேண்டாம் தோட்டம் நானே வாரம்னு சொன்னேன். நம்ப மாதிரியே நேராக வீட்டுக்கு வந்து மகராசனைத்தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்களே. இந்த சனத்துக்கு நீங்கள் ஒரு இப்படி துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ணு? ஏன் நடுவர் அவர்களே, பக்கத்தில் டிஎன் பாலத்தில் பண்ணோம், பங்களாபுதூரில் பண்ணோம், காசி வேளத்தில் பண்ணோம், சத்தியமங்கலத்தில் பண்ணோம், சுற்றி சுற்றி மஞ்சுநாதன் டீமு மகராச மாறாரு. நம்ம கொங்குருவாளத்துக்கு வரணும்னு சொல்லி பிரியப்பட்டு ஆசைப்பட்டு ஆளுக்கு 5-10 படம் போட்டு உங்களை கொண்டாந்து மேடையேற்றி வச்சாங்களே. குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கிறையே, இந்த சனத்துக்கு இப்படி ஒரு பாதகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ணு? ஏன் நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போல தொலையுமா, அந்த ராமேஸ்வரம் போல போகுமா, அந்த 16 ஐயரை வச்சு 17 மட்ட கோடி கரையில குண்டுருட்டுனா தொலைமா? இப்படி பண்ணலாமா? என்னையா பண்ணு? அந்த வண்ணாரத்தாய்க்கு அந்த மடியேந்திக்காரிக்கு 18 பட்டிக்கு காவக்காரிக்கு அந்த 6 கொண்டத்துல நீ அரண்டு உருண்டு வந்தா போகுமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவர் அவர்களே, எல்லா சொந்தக்காரர் ஊருன்னு சொன்னேன். நாளைக்கு கோபி மார்க்கெட்டுக்கு நான் வியாபாரத்துக்கு வரும்போது இந்த தங்கவாரி பார்த்துட்டு இந்த வெங்காயக்காரரு வெங்காய வியாபாரி ஏண்டா மானங்கட்ட மஞ்சளாதா இப்படியாடா எங்கள் ஊரில் வந்து பண்ணி நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்டா இந்த தங்கராஜுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்படி பண்ணலாம்? என்னையா பண்ணு? ஏன் நடுவர் அவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை தானே கொங்குருவாளத்தை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியாரிகளை கூட்டியாரு. யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டு சேலை கட்டி இருக்கு. ஊர் உலகத்துல யாருமே சேலை கட்டல, இவளுக்கு 2 தான் அரிசிமா கட்டி, 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நடுவர் அவர்களே, இந்தியாவில் யாருமே கண்ணால மூக்கள், இவளுக்கு 2 தான் மூச்சுக்கிட்டாரு. 2க்கு புள்ள இருக்கு. உலகத்துல யாருமே புள்ள பக்கல, இவளுக்கு தான் அரிசிமா பேத்துக்கிட்டாரு. 2க்கு புருஷன் இருக்காயா? ஆமா, எல்லாத்துக்கும் வேற ஆள் இருக்கிற, இவளுக்கு மட்டும் புருஷன் இருக்கிறேன். 2 படிச்சிருக்கியா? நீங்க படிச்சு வாத்தியார் வேலை வாங்கி என்ன பிரயோசனம்? 27 வருஷம் சர்வீஸ் பண்ணி 2 படிச்ச வைத்தியம். இதுகள் என்னம்மா? ஏம்மா கோவிச்சுட்டு போறியாம்மா? கோவிச்சுட்டு போறியா? எவ்வளவு இத்தனை பாட்டில் தூக்கிட்டு போவாளா? 2 செவனப்பை வேற தூக்கியிருக்கியா நீ?
திருடுறது பார்த்து திருடணும். வேற என்ன எடுத்த? கேனு பொறுக்கிற புத்தி இன்னும் உன்னை விட்டு போகலையா? வாழைப்பழம் நினைச்சு தோலை தூக்கி அவசரத்தில் திருடுறது என்னன்னு தெரியாம விட்டு எடுத்துறது போல இருக்கு. சின்ன வாழைப்பழம், தண்ணி கேனு. வேற என்ன எடுத்த? அப்பம் புத்தி பிச்சைக்கார புத்தி போறதில்ல. அவ அப்ப என்ன கீழே கிடந்தாலும் எடுத்துருவான்டா. அது சரி. ஓ உன்ற சாமானம் போச்சங்க பாரு, மைக்கு தூக்கி இருக்கிறா. ஓன் செல்லுடா. இங்க ஓன் சாமானத்தை போச்சு. இங்க தானே வச்சிருந்தேன். வேற என்ன எடுத்த? அவ்வளவுதானா? டேய், இது பைத்தியம் கிடையாதுடா. உட்காருமா, இது பைத்தியம் கிடையாது. இல்லடா, இது இந்த பாத்தியா? ஆனா திரு இவ்வளவு பொருளையும் திருடி பிடிச்சிருக்குது பாத்தியா? இது பைத்தியம் கிடையாது. அப்புறம் இது லூசுடா. அது சரி. ஒன்னு அரை லூசு தெரியும், ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. சரி, பைத்தியம் லூசு என்ன பண்ணு தெரியுமா? ஏதா கல்ல விட்டு வரீங்க இல்லைன்னா அது வேலை செஞ்சிருக்கேன். எங்க ஊர்ல ஒரு லூசு இருக்கு. பஸ்ஸுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு பேர் எழுதிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு பார்க்குற ஓம் பேர் எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த பேர் எப்படி ஆச்சுன்னு தெரியல. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு, அற்புதமான தலைப்பு, கொங்குருவாளத்தில் பேச வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? தலைப்பு ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா தாரமா. பெத்த தாயால சந்தோஷமா இருக்குது, இந்த சண்டாளி பொண்டாட்டியால சந்தோஷமா இருக்குதா, அதால தலைப்பு. அவ்வளவுதான். அவனால சந்தோஷமா இருந்தா எங்க ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்க. வீட்டுக்குள்ள காலை வச்சாலதான் புடுங்குறாளாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்லை இது இல்லை. நீ எல்லாம் மனுஷனா? நீ எல்லாம் புருஷனா? அடியே, எந்த கொம்மரி வீட்டுக்குள்ள குடியானச்சு இல்லை இல்லை இல்லைன்னு பஞ்சம் படிக்கிறாளா அந்த குடும்பத்தில் லட்சுமி தங்க மாட்டா. இருக்குதுன்னு சொல்லி பழகுனேன். அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது. இங்க புருஷருக்கு பாக்கெட்டும் காலியாத்தான் இருக்குது. நான் கேட்கறேங்க, ஒருத்தர் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வைங்க. அவன் பொண்டாட்டி எத்தனை மட்டும் காப்பி குடிக்கலாமுங்க? எத்தனை மட்டும் குடிக்கலாம்? ஒரு தடவை குடிக்கலாம். அதுதானுங்க உலக வழக்கம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற முன்னாடி 9 மட்டும் காப்பி வச்சு குடிச்சா அந்த குடும்பம் முன்னுக்கு வருமா? என்னை பெத்ததா இப்படித்தான் ஆடம்பர செலவு பண்ணாலா? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அடி. 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி 9 தடவை காப்பி குடிச்சாளா குடும்பம்? 100 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 7 மட்டும் சோத்த தின்னால அக்கிரமம். 500 ரூபாய் சம்பளக்காரன் பொண்டாட்டி 50,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கட்டினால் அக்கிரமமுங்க. வரவுக்கேற்ற செலவு இன்னைக்கு இந்த பொண்டாட்டிக்கு பண்றது இல்லை. ஆனா எங்க அம்மா வரவே இல்லைனாலு தங்கிட்டு இருக்கிறத வச்சு சிக்கனமா செலவு பண்ணது என்னை பெற்ற தாய்ங்க. அப்ப குடும்பத்துல சந்தோஷம் பொண்டாட்டினால வருமா, அம்மானால வருமா? பொண்டாட்டினால வராதுங்க. நான் தெரியாம கேட்கறேங்க, ஒரு பெண்ணுக்கு எதுங்க சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடாளி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து போனா எங்க ஆத்தா முத்துமாரி தாயே வர்ற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறவன், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட, ஒரு இடமுட்டோட குடி போக, ஒரு பாடு வாங்க, விதை விதைக்க, கருது அறுக்க, பொண்ணு பார்க்க, விதக்காய் வாங்க போகிறவே அந்த மவராசி மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனால் போகிற காரியம் விலங்கு. போய் போட்டு வந்து சொல்லுவாங்க, தேவையிலே நம்ம ஈஸ்வரி எதுக்கு வந்தால் காரியம் அப்படியே ஆகிப்போச்சும்பாங்க. ஒரு காலத்தில் அந்த காலத்தில் என்னை பெற்ற தாய்மார்களெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. ஆனால் இந்த காலத்தில் இந்த கொமரி எவளாச்சும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுவளோ அல்ல பேரன் லெவலி, பேத்தி லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவை கலைக்கு சேவத்தில் அடிக்கிறாரு. எங்கள் கவிதமி அடிப்பாவார். என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுன்னா. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவில சுத்தமா போயிருமுன்னு. ஆனால் அறிவு கட்டவனா மாட்டுச்சாணி மூஞ்சிலேயே ஓடுவாங்க, அது வாசல்ல ஓடுவாங்கண்ணா. கொரோனா காலத்தில் ஊடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமே எனத்துக்கு. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு மாட்டுச்சாணி போட்டு மொழிவி ஊடு தவறாத வேப்பங்குலை வாங்கி கட்டணுமில்ல. அப்ப அந்த மூஞ்சியில் பிம்பிள்ஸ் எதனால வருது? அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாதோ? போடலாம். என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது, ஒழுக்கமா 4500 பணம் கொடு, நான் போய் பட்டர் பேசியல் பண்றேன்னா. பால் விற்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? முடச்சூர் சந்தையில் கூட்டியாந்து ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தை போய் மாடு என்ன வேலைக்கு போகும்னா சொல்லுவேன்.
ஆளை வாங்கவா பொறுத்து வாங்கவா தட்டை வாங்கவா முறிச்சு வாங்கவான்னு கேட்டால் சொல்ல தெரியும். அடிமேல் அடையா கொடமேல் கொடையா ஆவணி சொல்லியா தாவணி சொல்லியா இல்லை லட்சுமி சுழியா ராஜ சுழியான்னு கேட்டால் சுழி பார்த்து சொல்ல தெரியும். அது என்னடா பற்று பேசின்னு கேட்டால் இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்திலே டிஎன்பாளை டவுனு, எனக்கு பக்கத்தில் நம்பியூர் டவுனு. நான் போறக்காகாது மரியாதையாக தோட்டத்தில் வேலை பாருங்கிறேன். நான் நினத்துக்கு அலங்காரம் பண்ணுறேன். பார்க்குறவங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டு வருஷங்கிட்ட சொல்கிறாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சு வேணும் பண்ண போறான். அப்படி கேளியா? எம்பட பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. பார்க்கும் போதெல்லாம் காதல் பாட்டு பாடல. அடுத்தவனுக்கு பூரா அழகா இருந்தா நான் வீட்டுட்டு வெளியே வர முடியுமா? எப்படி வர முடியும்? பாலாவாரம் பண்ண முடியுமா? பட்டிமன்றம் போக முடியுமா? மாடு வாங்கி வைக்க முடியுமா? உழவர் சந்தைக்கு போக முடியுமா? படம் நடிக்க முடியுமா? ஏன்டி மரியாதையா இருந்து புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்டாலா? கேட்கல. நான் திருப்பூருக்கு பால் கொண்டு போயிட்டேனாக்கா போட்டு வர ஒரு சாமர்த்தியம் இப்போ நம்பியூர் வந்துட்டான். பையன் பள்ளிக்கூடம் குருகுலத்தில் படிக்கிறேன். அவன் பள்ளிக்கூடம் 4 மணிக்கு 5 மணிக்கு வேன் வந்துடுது. அவன் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற இவன் ஆளக்கானம். எங்கடா கொம்மன்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா கோவம் வருமா வராதா? வரணும். எட்டு துட்ட மண்டி போற கடைய போய் பார்க்கறனுங்க. 4 பொம்பளை குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமுமே படுத்திருக்கிறாங்க. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேன். அங்கதான் மூஞ்சி பூரா பைதாமா ஒட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி அனுமாருக்கு வெண்ணக்காப் சாத்துற மாதிரி சாச்சு படுத்திருக்கிறாங்க. இப்போ போனவோ ஊட்டிச்சாவி கொண்டு போயிட்டேன். நாம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சுழுத்தா 4 பேர் என்னும் பாங்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதே அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? வரக்கூடாது. நான் அப்பேற்பட்ட பரம்பரையா? நான் எல்லாம் கவரிபாடு பரம்பரைங்க. சொத்தழிச்சாலு ஒரு மசுறு போட உசுறு போடுறதுக்கு சமான. உண்மையிலே நம்மளுக்கு வேண்டிய ஆள் ஒரு ஆளு அப்படி கவுருமான் பரம்பரைன்னா சரி என்னடான்னு விசாரிச்சா கவுருவத்துக்கு தெரிஞ்சிருக்கான். கவுருமான் பரம்பரை. அவ கவுருமானுங்க, நான் கவரிமானுங்க. நடுவர் அவர்களே 4 பொம்பளை படுத்திருக்கிறாங்க. எவன் பொண்டாட்டின்னு தெரியல. அந்த ஓனரமும் ஓரமானுன்னு போன் பேசிட்டு இருந்தா. நான் மொல்ல கிட்ட போனால் நல்ல கும்முன்னு இருந்தா. மொல்ல கிட்ட போய் ஏமணி என்ற பொண்டாட்டி வந்தாலே பார்த்தையான்னு உள்ள 4 பொம்பளை படுத்துருக்கிறாங்க. எவோ பொண்டாட்டின்னா அந்த 70 எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே எல்லாம் தண்ணி பேரலாட்டு உருட்டுட்டு கிடக்கிறாளுவோ. எவன்னு சிக்கல நான் அடையாளம் சிக்காத அடுத்த முன்னாடி கையை பிடிச்சி இழுக்க முடியாது. சித்த எழுப்பிடுனே அவ கேட்ட உன கண்ணால மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா ஏன்னா கண்ணால மூஞ்சி 15 வருஷம் ஆச்சுன்னு 5 வருஷமோ உங்களோட பொண்டாட்டி உங்களோட பிழைக்கிறான். நீ அடையாளம் சிக்கலிங்கிற அவன் மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு அப்படி தெரியும். கரெக்ட். நாங்கள் 2 பேசிட்டு இருந்தோமா. கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒன்று இருக்குமே மூசு மூசுன்னு இது டாபர்மே இல்லைங்க. அது மொன்னவாள் நாய் முத்து பாரு சிப்பி பாரு அது வாய் பூன்னு இருக்கு. அது இல்ல இந்த மோசு மோசுன்னு இருக்குமே நாட்டு நாய். ஏங்க அது இல்லைங்க, அது இப்ப வந்தது. நல்லா மோசுன்னு இருக்குமே. டமரியா இல்லைங்க, பொம்மரி நாய். பொம்மரி. அந்த பொம்மரி என்ன நினைச்சு கதவு சந்தல் முட்டிக்கிட்டு உள்ள போனது. எடி பெத்த ஆயா மாதிரி கொங்குரு வாழத்தில் இத்தனை பேர் இருக்கிறீங்க. பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொலுக்கு நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இந்த நாய் கேக்குது, ஏன் மேடம் 4500 ரூபா பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில் எடுக்கிறப்ப நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேட்கறாளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபா கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. கோயா வீட்டுல இருந்து கொண்டு வந்தியா? இழிச்சுவா புருஷன் சம்பாரிச்ச காசை வெட்டி செலவு பண்ற பொண்டாட்டி. ஆனா பணத்தை யாருகிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே. மணப்பாறை மாடு கட்டி மய வர மயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாறை மாடு கட்டி மய வர ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மய வர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு.
ஆத்தூருக்கு சிலிச்சம்பா ஆத்தூருக்கு சிலிச்சம்பா நாத்து வாங்கி விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு செல்லக்கண்ணு தண்ணியை ஏத்த கொண்டு இறச்சு போடு செல்லக்கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லால விட்டு அறுத்து போடு களத்து மெட்டில செல்லக்கண்ணு அதை அறுத்து போடு களத்து மெட்டில செல்லக்கண்ணு பொதிய ஏத்தி வண்டியிலே பொதிய ஏத்தி வண்டியில பொல்லாதி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்று செல்லக்கண்ணு தேத்த பணத்தை சிக்கனமா என்ற அணி பாக்குறேன் தேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணே அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணே அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணே அம்மா கிட்ட கொடுத்தா 6 100 பொண்டாட்டி கையில கொடுத்தா 100 வீணாகும் அப்போ குடும்பத்துல சிறந்தவ தாயா தாரமா பெற்ற தாய் தான். நடுவரவர்களை ஒவ்வொரு தாயுமுங்க வவுத்துல கரு உருவான போதது ஆனா பொண்ணா என்னன்னு தெரியாதவளுக்கு 10 மாச கால தவம் இருந்து அல்லையில படுத்தா அல்ல குத்திக்கு நேரு படுத்தா நெஞ்சு குத்திக்கு குப்பரப்படுத்தா குளத்து போயிருமுன்னு சொல்லி தவம் இருந்து அந்த குழந்தை உருவம் தெரிய இருக்குமேயே நம்மளை லவ் பண்ணுவோம் நம்மளை பெத்த தாய். நடுவரவர்களே சின்ன வயசுல குழந்தை தத்தி தத்தி நடந்து வருமுங்க. அந்த நடை பார்த்தா எப்படி பாடுவாங்க தெரியுமா? தடத்துல நடவழகோ என் தங்கமே உனக்கு காலு 2 நோகும்னு இன்னைக்கு தொட மேல நடவழைக்கு உங்க அம்மா உனக்கு தொட்டாளா அணி போட்டு உனக்கு மண்ணிலே நடவழகோ என் தங்கமே உனக்கு மணழிஞ்சே போகும்னு இன்னைக்கு மாறு மேல நடவழைக்கு உங்க அம்மா வச்சாளா மாசி போட்டு இன்னைக்கு காலிலே நடவழகோ உனக்கு காலு 2 நோகும்னு உங்க அம்மா தலைமையில நடவழைக்கு வச்சாளா சீனி போட்டு. இது எப்படி எங்க இளவு பாட்டு இல்லைங்க, இது வாழ்த்து பாட்டா? அப்படி குழந்தை தாளாட்டு தொட்டிக்கு போடுறதுக்கு முன்னாலே இப்படி தொட்டியில போடுற அன்னைக்கு வாழ்த்துறது இந்த பழக்கம். அப்படி சீனி போட்டு வைப்பாங்க தேங்காய் தொட்டியில வேங்க போட்டு வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு வைக்கிற அன்னைக்கு தடத்துல நடவழகுனா தாளழிஞ்சு போகும்னு தொட மேல நடவழைக்கு நம்மளை உருவம் தெரியாதுக்கு முன்னாலேயே ஆனா பொண்ணான்னு தெரியாதுக்கு முன்னாலேயே நம்ம மேல பாசம் வச்சவங்க தாய், பெற்ற தாய். ஆனா இவியா அப்படியா வராங்க பொண்டாட்டி? நல்லா சம்பாதிக்கிறவனா, நல்லா அழகா இருக்கிறவனா, நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறவனா, நல்ல உயரமா இருக்கிறவனா, நல்லா சொத்துள்ளவனா, இப்படி தொலாவி தேர்ந்தெடுத்து வர்றவ பொண்டாட்டிங்க. அப்போ உருவம் தெரியாத உருக்குலைஞ்சு நின்ன போது நம்ம கூட உறுதுணையா நிப்பவோ பெத்த தாய் தான். நடுவரவர்களே இவ சொல்றாங்க தாரா என்ன பொண்டாட்டி நான் கேட்கிறேன். நடுவரவர்களே டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 ரூபாய். டவுசர்லையா மாப்பிள்ள? உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா. திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி பாடுபட்டு சம்பாரிச்ச காசு கண்டு பொறக்க வச்சுக்கிறேன். நடுவரவர்களே இந்த 1,93,500 ரூபாய் இந்த மேடையில் இங்க வைக்கிறேன். சொத்தழிஞ்சாலும் சொல்லாதியா கொங்குருவாளத்து சனத்து முன்னாலே எங்க முத்துவிநாயக பெருமானுடைய விழா கமிட்டி இளைஞர் மன்றத்தில் அத்தனை பேருக்கு கையிலும் அந்த பணத்தை கொடுத்து உங்க கையில கொடுக்க சொல்றேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுகத்தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால சும்மா கொடுத்துட்டு போறேன். இது மஞ்சுநாதே விநாயக பெருமான் மேல சத்தியம். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்க. அவ்வளவு வேணாமியா? சரி, ஒரு 5 ரூபாய் சில்லற காசு இருந்தா குடுறா. சரி, இது முதுக நான் திரும்பி பார்க்கறேன். ஏது அதுக்கெல்லாம் புருஷா இருக்கிறேன். அவரே ஓனர். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளை பிள்ளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் 6 வாக்கறக்காக இந்த பொண்டாட்டிக்காரி எல்லாம் சாக்கெட்ல கதவு நிலவு சன்னல் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளியா? வார் முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால இழுத்து பார்க்கல, வார் கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடிகள் பார்க்கல.
என்னைக்கு ஜாக்கெட்ல ஆரி ஒர்க்குன்னு அரைப்படி கல்ல வச்சு பதிச்சாளுகளோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்கு. அங்கேருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போடுறோம். அதை விட ஒரு கொடுமை என்ற பொண்டாட்டி ஜாக்கெட்லயே முதுகுலே 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா. நடந்து போற டிம்முக்கு 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 நாடுது. தென்னல ஜாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு. யோ நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். அதுக்கு சரியா போச்சுக்கிறாளே, இது நாடாயா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாதே, என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. சரி, அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேட்கறான்டா. எத்தனை ஜாக்கெட்டு? ஒரே ஜாக்கெட்டு. ஏன்டா 2100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டான்டா. என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதாச்சா இருக்கணும் அப்படிங்கிறான்டா. அது சரி. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. எனத்துக்கு வேறனவே ஒன்று தெரியா? ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. இந்த கீழே இருக்கு பஸ் இங்க. அது என்னது? எது அந்த சவுண்டு? அந்த சவுண்ட் எதுலேருந்து வருது இப்போ? வேண்டாம் விடுங்க, அப்புறம் போட்டு. நடுவரவர்கள் ஒரு பொண்ணு எப்படி இங்க இருக்கணும்? உடல் அழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடல் அழகை ஊருமிச்ச காட்டக்கூடாது, மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாய பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாய பூசக்கூடாது. ஏர் உழவடுக்கே ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலு இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. நடுவரவர்களே, ஒரு தாய் என்பவள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருப்பவள் தாய்ங்க. பையன் நல்லா இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், சின்னவன் நல்லா இருக்கணும், பெரியவன் நல்லா இருக்கணும்னு அவளுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலே அத்தனை குழந்தைக்கு சமமா பங்கு வைக்கிறவ தாய்ங்க. ஆனா அந்த பொண்டாட்டிக்காரி அப்படியாங்க. ஒரு பொம்பளை வீட்டுக்குள்ள வந்து வாழ்றான்னா அவளுக்கு 3 அடக்க வேணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. நீ யாரை நம்பி வீட்டுக்குள்ள வந்த? கட்டண புருஷன் நம்பித்தானே வந்த. ஒரு நாள் ஒரு பொழுது நாள் அந்த புருஷனை நல்லவே வல்லவே அவன் இவன் பேசியிருப்பாளா? உனக்கு 3 முடிச்சு போட்ட முடித்தானா பொண்டாட்டி அப்படிங்கிற அங்கீகாரம் கிடைச்சது. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாரு மாப்பிள்ள. நம்மளாம் மாப்பிள்ள 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொண்டே விட்டோம்டா. எவ்வளவோ ஓட்ட முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்கிறோம்டா. ஆமாங்க. எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு போடுவாங்க. இங்கேயும் போடுவாங்க. புருஷனோட பிறந்தவங்க போடணும். எனக்கெல்லாம் மொத்தம் 4 அக்காடா. சரி, ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்குதுடா. நைட்டு போய் தடவி பாக்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்சு வித்ததாண்ட வேலை. அது சரி. இப்ப ஊருக்குள்ள என்ன பேரு? ஊருக்குள்ள என்ன பேரு? ரொம்ப நல்லவன்னு கூப்பிடுறாங்க. அது சரி. நடுவர் அவர்களே, இன்னைக்கு அந்த புருஷனுக்கு கொஞ்சமாவது மதிப்புண்டா? இன்னைக்கு வாக்கப்பட்டு வந்த மருமவளுக்கு 3 அடக்கம் சொன்ன பாருங்க. 1 நாவடக்கம், இன்னொன்னு கையடக்கம், 3வது தன்னடக்கம் இருக்குதா? என்ன தெரியுமா கையடக்கம்னா? இன்னைக்கு கொங்குரு வாழத்துக்கு வாக்கப்பட்டு வந்தாச்சு. என்னைக்கு மஞ்சள் தண்ணிக்கு மருதண்ணி ஊற்றி இறச்ச சோச்சுக்கு எது சோறு போட்டு தட்டு வச்சோறு போட்டு தாய் தாப்பே பால் ஊற்றி விட்டு நம்மளை கொண்டாந்து கொங்குரு வாழத்தில் ஊற்றி இந்த முத்துமனார் வாயில மண்ண மண்ணின்னு குடிகானத்தில் தோண்டி பொங்க வச்சுட்டோம்னா உன்னி நம்மளுக்கு சாக வரைக்கும் கொங்குரு வேலை தான் சொந்த ஊர்.
ஆச்சா. என்னைக்கு இங்கே வாக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் மாமனார் மாமியார் நங்கையா கொழுந்தியா 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்கன்னா அவளுக்கு தக்கனபடி சாப்பாடு சமைச்சு அதை மிச்சமில்லாமல் சமைச்சு அளவாக செலவு பண்ணி 1 10ஆக்கி 10 100ஆக்குறா பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் கையடக்கம். அடுத்த நாவடக்கம்னா என்ன தெரியுமா? இன்னைக்கு கோப்செட்டி வாழத்துல பெரிய கோடீஸ்வரன் பிள்ளையா இருக்கலாம், அப்பன் வீட்டில் தங்கமே இருந்தாலும் தம்மடியில் தவிடு கிடந்தாத்தான் நம்மளுக்கு ஆச்சு. அப்பன் சட்டியில் 5 வெள்ள அரிசி இருந்தேன்னா நம்ம சட்டியில் அரைப்படி குறைஞ்சி இருந்தால் தான் நம்மளுக்கு கஞ்சி காய்ச்சுன்னு சொல்லி அப்பன் வீட்டு பெருமையே கொங்குரு வாழத்தில் புருஷன் வீட்டில் எந்த பொம்பளை பேசாது இருக்கிறா பார்த்தீங்களா? அதுக்கு பேர் நாவடக்கம். நாவடக்கம். அடுத்து தன்னடக்கம்னா என்ன தெரியுமா? நடுவர் அவர்களே, நீ என்ன டிகிரி வேணாலும் படிக்கலாம், 3 டிகிரி 4 டிகிரி PhD கூட. ஆனால் புருஷனுக்கு நீ பொண்டாட்டி, மாமனா மாமியாளுக்கு மருமவோ, பையன் பிள்ளைகளுக்கு நீ தாய். எப்படி வாசல்ல செருப்பை கழட்டி விட்டு வீட்டுக்குள்ள போறோமோ அதே மாதிரி நாம படிச்ச படிப்பை அந்த பதவியை வீட்டுக்கு வெளியிட்டு போட்டு அந்த குடும்பத்துல ஒருத்தியா இருந்து அந்த குடும்பத்துக்காக மெழுகுதிரி மாதிரி உருகுறா பாத்தீங்களா? அதுதாங்க தன்னடக்கம். இன்னைக்கு அந்த 3 அடக்கம் இருக்குதா? அப்படி கேளு. தன்னடக்கம், நாவடக்கம், கையடக்கம். இந்த 3 அடக்கம் இருக்கோ இல்லையோ புருஷனை நல்லடக்கம் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாள். அது வேணா இருக்கிறாள். நடுவர் அவர்களை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு பொழுது நாள் அந்த புருஷனை பார்த்து, வங்க கடலாலும் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடலாலும் மாறும் கண்டதில்லை, என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே உன்னுடைய அன்பு கண்ட வானம் இல்லையே, எனக்கு வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கண்ட ராதையன ராமன் கண்ட சீதையன மடி சேர்ந்த பூரணமே மனசில் வீசும் மாறுதமே, நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன், காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். என்னைக்காவது இப்படி பாடி இருப்பாளா? பாட மாட்டா. பாட மாட்டா. புருஷன் சந்தோஷமா இருந்தாவே இந்த பொண்டாட்டிகளுக்கு பிடிக்காது, அவருக்கு வயிறால போகும். நடுவர் அவர்களை நல்லா பாருங்க. அந்த காலத்துல என்னை பெத்த தாய்மார்கள் பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. இன்னைக்கு சும்மாவே கொங்குருவாளத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு 5 ஏக்கரை 4 ஏக்கரை 8 ஏக்கரை 10 ஏக்கரை பூமி எங்கிருந்து வந்தது? நாம சம்பாரிச்சுமா? நம்ம தாத்தரும் பாட்டியுமே போத்தாள கோல வாயில போச்சு வெடி வெடி பாடுபட்டு வச்ச முடி இன்னைக்கு செண்டா விற்கிறா பொண்டாட்டி வந்து. அந்த தக்காள தோட்டம் வித்து போடலாம், வடக்கால தோட்டத்தை வித்து போடலாம், 7 சென்ட் இடத்து வித்து போடலாம். ஒப்பனு கோயால சம்பாரிச்சு கொடுத்தாங்களா? இந்த கேள்ட்டு நாய் கிளவி சம்பாரிச்சு வச்ச பூமி வித்து கோழி கோப்பியில காம்பளஸ் கார் சொகுசா ஏசி இன்னோவா கிறிஸ்டா எங்கிருந்து வந்தது? யாரு சம்பாரிச்சு கொடுத்தாங்க? என் கப்பனமா சம்பாரிச்சு வச்சாங்க. நீ சம்பாரிச்சியா? நீ என்னத்தை கொண்டு வந்த? அத்தையடி துத்திப்பட்ட ஆணையடி கண்டாய்க்கு மேலான வெண்ணப்பட்டு வேக வெண்ண கண்டாய்க்கு உட்காத்தும் பால்கறக்க முக்காலி தங்கத்திலின்னு அந்த காலத்துல அத்தனை சம்பாரிச்சா என்னை பெத்த தாய். இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? பொழுதா பொழுக்கி டிவி 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயலை, 8 மணிக்கு 3 முடிச்சு, 8:30 மணிக்கு மருமவோ, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தான் எங்க அம்மனி அடுப்புலயே வைக்கிற கொல்லி. ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? ஐயோ, அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த அரசி புள்ள அவளா தாலி கட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். அந்த குமராசம் பாவ படாத பாடு பட்டுட்டு கிடக்குறேன். அவன் ஆம்பளத்து மர காட்டணும் கையை ஓங்கிறது. இவன் கும்பு கராத்தவளை கத்திருப்பாளாட்டு நேற்று புடனையோடு சேர்த்து அமுத்திட்டா கட்ட மேல கையா முய்யான்னு கத்திட்டு கிடந்தான். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த கோத்துல கிடக்கு. ஏமாப்பிள்ள அந்த பாக்கிய லட்சுமி என்னாச்சு? அந்த பாக்கிய லட்சுமியில அந்த இனியா புள்ள கூளை குடி கெடுக்க குட்டை கலப்ப காட்ட கெடுக்க நம்ம ராணி மாதிரி இருந்துக்கிட்டு அவ காதல் பாடம் படிச்சுட்டு வர்ற காலேஜ் போய் தாய்தாப்பம் பெத்து வளர்த்து காலேஜ் அனுப்பின காதல் பண்ண சொல்லிச்சு அவளை. ஈஸ்வரி விட்டாவார் வர்ற பலார் விட்டு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பலா போன சம்மந்தக்கூடிய ஆளு பாக்கியலட்சுமி ஓட்டல எழுதி வாங்கிட்டான். வரவர்களே, இன்னைக்கு நல்லா இருந்த பாக்கியா ஓட்டவோட ஓட்டு சுட்டி வியாபாரம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நடுவரவர்களே, அந்த கயல் என்னாச்சு? இந்த டர் கேக்குறாங்க. கயல் என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? நடுவர் அவர்களே, கயலுக்கு கல்யாணம் ஆகி 19 வாரம் ஆகுது.
ஆனா இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது நடுவர் அவர்களே. அவளு பால் கொண்டு போறா, பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா, பூராடு உழுகுது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவள் புருஷன் எழிலுக்கு வாழைப்பழத்தோல் வலிக்கு மல்லா கொழுது இடுப்பில் அடிபட்டு போச்சு. இப்போ கூட முத்துவிநாயகர்கிட்ட என்ன வேண்டிட்டு வந்தேன் தெரியுமா? அப்பா முத்துவிநாயகா, அடுத்த வருஷம் முத்துமாரியம்மன் கோயில் பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்குள்ள அந்த கையலுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா, உனக்கு ஒரு மாலை வாங்கி போடுறேன்னு வேண்டிட்டு வந்திருக்கிற நடுவர். யாரு குழந்தை பதுக்கிற? யாரா வேண்டுதல் வைக்கிறது? எங்க நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லதான். அதைத்தான் நானும் சொல்றேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனாலா திரையிலோட கதாநாயக தரையில வந்து கட்டுப்பிடிக்கும்னு ஆசைப்பட்டான். நீ நாடகத்துல வர்றதை விளம்பரத்தில் வர்றதில்ல, வீட்டுக்குள்ள கொண்டாரோன்னு நினைக்கிறவன் இந்த தாரமுங்க. ஆனா என்னை பெத்த தாயி 5 ரூபா இருந்தா அதுக்குள்ள செலவு பண்ணுவேன் என்னை பெத்த அம்மாங்க. நடுவர் அவர்களே, நீங்க படிச்ச வாத்தியார் தானே? ஆமா. அச்சய திருதினா என்னங்க? அச்சய திருதிங்கிறது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த நாள். அன்னைக்கு நம்ம 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கும். சரி. வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும். அதை தாங்க என் பொண்டாட்டி சொன்ன அடியே அறிவு கட்டவளை அச்சய திருதினா நகை வாங்கப்படாதடி, 4 பேருக்கு சோறாக்கி போடோன்னு 5 படி அரிசி போட்டாக்கு திருப்பூர்ல கொண்டு போய் இல்லாதப்பட்ட சனத்துக்கு கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு. அவ சொன்னா அதெல்லாம் ஆகாது, நகை வாங்கி கொடுத்தாத்தான் வீட்டுல இருப்பில் இன்னும் இருக்க மாட்டோம்னா. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி, இதுல கூட்டணி சேர்க்கப்படாது. நமக்குன்னு சொல்லக்கூடாது, உனக்கு இருக்க ஒரு பொண்டாட்டி. ஏங்க அது நம்ம கவிதமி, அது நம்ம ராணி, இப்போ நம்ம திருவேங்கடம், இது நம்ம செல்வராசண்ணே, இது நம்ம செட்டியாரு, இதெல்லாம் நம்மளுதுன்னு சொல்லும் போது பொண்டாட்டி மட்டும் சொல்லப்படாதா? ஓஹோ. உங்களுக்கு எத்தனை புள்ள? எனக்கு 2 புள்ள. அப்ப நமக்கு 2 புள்ள. எது? அப்ப எப்படி தாங்க சொல்லணும்? ஓம் பொண்டாட்டி. ஓம் பொண்டாட்டி. அடே ஓம் பொண்டாட்டி. ஓம் பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி அப்படி பேசுறா? எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. வேற ஆசைப்பட்டு கேட்டாலே 5 ரூபாவோடு கேட்டால் காசு இல்லை. கோபி மார்க்கெட்டில் 5 முழம் மல்லிகைப்பூவும் லாலா கடையில் 1/2 கிலோ அலுவா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். போய் மொல்ல சௌசா பேசி கீசி கரெக்ட் பண்ணி, அடியாய் 5 பவுன் வாங்குற காசு இல்லை, வேறு சித்தரை பிறந்துட்டுது, உழை போட்டோணும், விதக்காய் வாங்கணும், வாழைக்கடு போடணும், உரமாங்க வேணும், காசு இல்லை சாமி, 4 வருஷம் வாங்கி தாரேன் அப்படி நைஸ் பண்ணி 6 பவுனும் சம்மதம் வாங்கி குன்னத்தூர் சந்தையில் 2 செம்பிளியாட்டை கொண்டு போய் 54,000 ரூபாய்க்கு விற்று பணம் கொடுத்தேன். போய் வாங்கிட்டு வாடி நீக்கு வாடினா. சரி கோபி தாமசெட்டியார் கடைக்கு போகலாம்னா ஆகாது, வேற ஈரோடே போகணுங்கிறான். ஈரோடு போய் பார்த்தா 5000 பேர் நிற்கிறாங்க கடைக்கு முன்னாடி. எப்படி போய் வாங்குறது? அதில் எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கிற 1.25 to 2.25 வாங்கினா தான் குபேர யோகம் பண்ணு. நாங்கள் போனது கடுத்தார வேலையை முடிச்சுட்டு போயாலே மணி 12, சாயங்காலம் பால் கறக்கு வரணும். இது எப்படி 1.25 to 2.25 வாங்குறது? அடி வேற கடைக்கு போகலாம்னு ஆகாது, இந்த கடை தான் நாங்கள் பரம்பரையாக வாங்குறோம்ங்கிறான். என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோ, இங்கேயே கோர்னு சேலத்துக்கு பிடிச்சி வருவிடா. ஏன்னா என் பொண்டாட்டி கொலாயடி சண்டையில் PhD முடிச்சவன். சடன் கடைக்குள்ள போனா பாருங்க, மணி 1 ஆச்சு, 1.25 ஆச்சு, 2 ஆச்சு, 2ம் 10 ஆச்சு, வெளியே வெளில. இங்கே எனக்கு ப்ரெஷர் 100, 110, 200, 250 எகிரிட்டு இருக்குது. நான் இந்த ஆஸ்பத்திரியில் புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டி பிரசவத்தை சேர்த்து போட்டு குட்டி போட்ட போன மாதிரி நடப்பான் பாரு, அதே மாதிரி நடக்கிறேன். கரெக்டாக 2 மணி 15 நிமிஷத்துக்கு வெளியே வந்தா, மாமா அரப்பாவே வாங்கிட்டேன்னு கையை தூக்குடா. கழுத்தில் கிடந்த 5 பவுன் சங்கிலி காணமுங்க. எவனோ ஒருத்தர் நல்ல நேரம் பார்த்து அதை அடிச்சிருக்கான் பாரு. நடுவரவர்களே, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. வெறுங்கைய வீசிக்கிட்டு விறகு சுமந்துக்கிட்டு புதுசா பலசா போலி சருகு போரிக்கு வந்து சாதம் சமைச்சு வச்சு வருமே தெரியா மகம் போல் வளர்த்தது எத்தனை தாயிலே இந்த தமிழ்நாட்டிலே, என் தாய போலவே ஆறுமில்ல வீட்டிலே சாமி யாரு சாமி ஆறுமில்ல போடா, தாய போல யாரு கும்பிட்டு வாடா. அவள் தான் சாமி, அவள் தான் தெய்வம், பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு சுத்தத்திலும் பித்தமடா.
நீங்க ஒரு கொலையே செஞ்சாலும் நம்மை மன்னிக்கின்ற நீதிமன்றம் நம்மளை பெற்ற தாய் மட்டும்தாங்க. அந்த சபையிலே அவன் ஒரு தப்பே பண்ணியிருப்பானுங்க. ஆனா பொண்டாட்டிக்காரி இவ குடியாரப்பையே, இவ மொட்டைப்பையே, இவ விளங்க மாட்ட எல்லாரும் சேர்ந்து அடைங்கோன்னு சொல்லுவா. ஆனா பெத்த தாய், டேய் வாங்கடா, ஆறே பையன் மேல கை வைக்கிறது தப்பனுக்கு பொறுத்துருந்தா வெய்யுங்கடா கையின்னு அந்த வீர பாலை ஊட்டியவள் தாய் நடுவரவர். காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் அவனால பேரம் பேசுறானா? காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் அவனால பேரம் பேசுறானா? இல்ல. எடுத்து குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் 90 ரூபாய் அவனால பேரம் பேசுறானா? இல்ல. சப்பி திங்கிற முட்டாய் 35 ரூபாய் அவனால பேரம் பேசுறானா? இல்ல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான்னு பேரம் பேசுறேன். அப்ப எங்கிருந்து வாழ்க்கையில விவசாயி வழங்குவ? இன்னைக்கு நீ விவசாயம் பண்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறக்கே பொண்டாட்டிக்கு தயாரா இல்லை. டாக்டர் மாப்பிள்ளைகள், இன்ஜினியர் மாப்பிள்ளைகள், வக்கீல் மாப்பிள்ளைகள், கலெக்டர் மாப்பிள்ளைகள் வேணும்னா அப்ப இந்த கூலி வேலை செய்யறவனெல்லாம் ஆம்பளை இல்லையா? ஒரு வண்டி வச்சு ஓட்டுறவே, ஒரு டிரைவரா இருக்கிறவே, ஒரு கடகண்ணிக்கு வேலைக்கு போறவே, ஒரு கூலி வேலைக்கு போறவே, ஒரு மம்முட்டி வேலைக்கு போறவே, ஒரு பாலாவாரம் பண்றவே, இவனெல்லாம் மனுஷன் இல்லையா? சொத்தோ இருக்கிற மாப்பிள்ளை வேணும்னு பொண்டாட்டி நினைக்கிறா. ஆனா எந்த காசு வேணும் இல்லைனாலே நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வம் நம்மை பெற்ற தாய் நடுவரவர்களே. இன்னைக்கு கொங்குரு பாலத்துல ஒன்று சொல்லிட்டு போறேன். அடுத்த வருஷம் நான் பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்குள்ள எந்தெந்த இடத்துலலாம் மரங்களை நெட்ட முடியுமோ அந்தந்த இடத்துலலாம் இளைஞர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பனை விதைகளை வாங்கி நெட்டி வைங்க. உங்களுக்கு இந்த பக்கம் பனைமரம் கிடைக்கலைன்னா நம்பியூர் பக்கம், அஞ்சானூர் பக்கம், இருகாலூர் பக்கம் வந்தீங்கன்னா நிறைய பனைமரம் இருக்குது. இன்னொரு 4 மாதத்தில் பனங்காய் உழுகு. போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் கிரிக்கெட் ஆடி ஒன்று நாம் காத்தாளிக்கு நாட்டை காப்பாற்ற போகிறதில்ல. ஆச்சா, தோணிக்கு பதிலாக நம்மளை கொண்டு அங்கே வச்சு ஏற்ற போகிறதில்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாள் உருப்படியாக ஒரு மினியாட்டாவை எடுத்துகிட்டு முதல் பனை விதைகளை பொறுக்கிட்டு வந்து எந்தெந்த இடத்துலலாம் நட முடியுமோ குளத்தேரியில், கம்மா ஏரியில், நம்ம தோட்டத்து வரப்பில் நட்டு வச்சிங்கன்னா ஒரு பனை மரம் ஒரு வருஷத்துக்கு 60 லட்சம் லிட்டர் தண்ணீரை இந்த மண்ணுக்கடியே சேமித்து வைக்குது. குண்டேரி பள்ளத்தில் தண்ணி இருந்தால் கொங்குரு வாழத்தில் கிங்கு, தண்ணி இல்லைன்னா ஊதிடுவாங்க சங்கு. ஆச்சா, வேற வாட்டர் சோர்ஸ் நம்மளுக்கு இல்லை. அப்போது மண்ணுக்கடியே நிலத்தடி நீரை பெருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாமளே 900 அடி, 1000 அடி, 1200 அடி ஓட்டு போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம். இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணி 20 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி நாம் குடிக்கிறோம். நாளைக்கு நம்மளுடைய வாரிசுகள் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமை வரலாம். ஆகையினாலே இளைஞர்கள், பொதுமக்கள் பிறந்தநாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடுறீங்க, வேண்டான்னு சொல்ல வெட்டுங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் வெட்டின கேக்கு என்ன ஃப்ளேவர்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அங்கே நெட்டி வச்ச பனைமரம் உன் தலைமுறையும் பேர் சொல்லும்னு சொன்னால் அப்படி நல்ல மரங்களை நட்டி வளர்த்துங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்றைக்குமே குடும்பத்தினுடைய தூணாக இருப்பது நம்மளை பெற்ற தாய்தான் என்று நல்ல தீர்ப்பை வழங்குபடி கேட்டு விடைபெறுகிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கவன் வெறுமை. விவசாயம் பண்ணுற வயதுக்கு பொண்ணு கொடுங்கய்யா, நல்லவை வருஷம் ஒரு புள்ள பத்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். தம்பி இது கொஞ்சம் மானிட்டர் ஏற்றுங்க. ஹலோ ஹலோ, என்ன ஏற்றுங்க. ஹலோ 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 அப்படியே விட்டுருங்க, குறைக்காதீங்க. ரொம்ப மிக அருமையாக பேசியிருக்கக்கூடிய மஞ்சுநாதனுக்கு ஒரு நல்ல அரங்கறிந்த கைதட்டல் கொடுங்க பாப்போம். எங்க அம்மா காலத்துல வலிச்சா புள்ள, என் பொண்டாட்டி காலத்துல கிழிச்சா புள்ள. அப்ப பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு வக்காலமும் புள்ள ஒரு வக்காலமும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்ததை பார்த்துட்டு வந்தோம். போன வாரம் குழந்தை பிறந்ததை பார்க்க போகிறோம். தாயே அழுவலை, பிள்ளை அழுவலை, புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறேன். நீ ஆண்டா அழுகுறேன் கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு பணம் கட்ட நான் தாண்டா நான் கிடந்து அழுது கிடக்கிறேன். அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவம்னா புருஷன் எவனா ஒருத்தன் பணம் கட்டணுமா. நீ கட்டு. வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் போய்கிட்டு. அதை தாண்டி தான் ஒரு மனுஷன் வாழ வேண்டியது இருக்கு. ரொம்ப அருமையாக பேசியிருக்கார் மஞ்சுநாதன். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேசுவதற்காகவே பெரும் யோசனையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வருகிறார்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம்.